ஐயோ, மறுபடியும் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. மாமா உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா அவளும் அங்கிருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேவியானி. அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்கால, இந்த டிராஃபிக்ல பக்கத்துல இருந்து வந்தாலும் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் அவளையும் போய் ஃப்ரெஷ்அப் ஆக சொன்னேன். எப்பா சாமி, என் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நல்லது. இல்லனா நானே ஏதாவது ஒன்று வளரி லக்ஷ்மி தான் பாக்யலக்ஷ்மின்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிருவேன் போல இருக்கு. மித்ரா, நீ உன் கூட சேர்ந்து பாக்யலட்சுமியும் கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆமா மித்ரா, அந்த பொண்ணோட புத்திசாலித்தனம், டைமிங் சென்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்து பெருமையா இருந்தது. அத்தனை பேர் முன்னாடி உன்னோட மனைவின்னு சொன்னது, உனக்கு அவார்டு மிஸ் ஆகாம காப்பாத்துனது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல? அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்பட்ட விபத்துல இருந்து பாக்யலட்சுமி தானே உன்னை காப்பாத்தினான்னு சொன்ன. அதனாலதான் என் மனசுல அவ மேல ஒரு நன்றி உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஐயோ, அத்தை என்ன பாக்கியலட்சுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க? நான் எல்லார் கண்ணிலையும் பட்டா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? நீ நேரா ஏர்போர்ட்ல இருந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும் மித்ரா. ஐயோ, இந்த வீட்ல முதல்ல லக்ஷ்மி தொல்லை, இப்ப பாகலட்சுமி தொல்லை வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப மட்டும் என்னம்மா, போன் பண்ணா நேரா இங்க கிளம்பி வர போறாங்க. இப்ப மட்டும் என்னம்மா, போன் பண்ணா நேரா இங்க கிளம்பி வர போறாங்க. பாக்யலட்சுமி கிட்ட பேசி அவளை பாராட்டணும்னு தோணுது மித்ரா. போன் பண்ணி அவளை வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க மாம். அம்மா லக்ஷ்மி, மாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு மாமா? நீ மட்டும் இல்லாம போயிருந்தா மித்ராவோட நிலைமை என்ன இருக்குமோ என்னவோ. நான் அவர் கூட இருக்கணும் மாமா. நான் இருந்தாதான் அந்த கண்டத்துல இருந்து அவர் வெளியில வருவாரு. அதனால தானே அவரோட டர்க்கி போகணுங்கிறதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரியா சொன்னம்மா. நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போகலம்மா. உன்னோட அந்த கஷ்டம்தான் மித்ராவை காப்பாத்திருக்கு. மித்ராவை அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க வச்சிருக்கு. ஆமா மாமா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் லக்ஷ்மி. அவார்ட் கொடுக்கற டைம்ல நீ உண்மையிலேயே அசத்திட்ட தெரியுமா? சரியா அந்த நேரத்துல நீ ரொம்ப டைம் சென்ஸோட யோசிச்சு பேசுன. ரொம்ப ஸ்மார்ட்டா வேற நடந்துகிட்ட. இல்லாம போயிருந்தா மித்ராக்கு கிடைக்க வேண்டிய அவார்ட் கூட கிடைக்காம போக சான்ஸ் இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு அதை விட பெருசா வேற எதை பத்தியும் யோசிக்க தோணல மாமா. இல்ல லக்ஷ்மி, நீ எடுத்தது ரொம்ப நல்ல முடிவு. அந்த நேரத்துல அவ்வளோ தைரியமா பேசுறது சாதாரண விஷயம் இல்லம்மா. உண்மையிலேயே உன்னை பாராட்டியே ஆகணும். தேங்க்ஸ் மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பிரவீன் மிட்டலுக்கு நீ போட்ட போடு அப்படியே அவன் மைண்ட் பிளாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நாங்க அவனுக்கு இந்த ஊர்ல கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட நீ டர்க்கியில கொடுத்த ட்ரீட்மெண்ட் அவன் அப்படியே 100 மடங்கு பதற வச்சிருச்சு. வெல்டன் லக்ஷ்மி. தேங்க்ஸ் மாமா. அம்மா, இன்னொரு விஷயம் இருக்கு. பாக்யலட்சுமி மேல இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. நீ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தா நல்லா இருக்கும்மா. சரிங்க மாமா. சரிம்மா, நீ வேலையை பாரு. எப்படி இருக்க சஞ்சனா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணுமா இல்ல கவலையோட இருக்கேன்னு சொல்லணுமான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அண்ணி. ஏன் சஞ்சனா இப்படி சொல்ற? என்ன ஆச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கைய வாழணும், காரணங்களை தேடிக்கிட்டு தான் வாழணும்னு என் லைஃப்க்கு ஒரு லாக் போடப்பட்டுடுச்சு. என்ன சொல்ற? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அண்ணி. கல்யாண பத்திரிக்கையில முகூர்த்த நேரம் கூட எழுதிட்டாங்க.
என்னது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? முகூர்த்த தேதி குறிக்கிற வரைக்கும் போயிட்டாங்களா? ஆமா அண்ணி, விருப்பம் இல்லைனாலும் சொல்ற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. சொல்லணும்னு தோணினாலும் அம்மாவோட பிரஷர்னால என் விருப்பத்தை என்னால வெளியே சொல்ல முடியாம போச்சு. நான் இல்லாத நேரத்துல இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா அண்ணி. நீ ஒன்னும் கவலைப்படாத சஞ்சனா. பிடிக்காதவன் கூட நீ வாழ்க்கை முழுக்க வாழ முடியாது. பிடிக்காத இடத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி சாகர வரைக்கும் நடிக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை நான் யோசிக்கிறேன். நீ கவலைப்படாத. அது எதுவுமே நடக்காததுனால அண்ணா கொஞ்சம் வருத்தப்பட்டான். நான் டர்க்கிக்கு போன விஷயம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக ஜானு அலர்ட்டா இருந்திருக்கா போல. அந்த விஷயத்த விவேக் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அந்த நேரத்துல என்னாலையும் அண்ணனாலையும் எதுவுமே பண்ண முடியல. உங்க மூலமாவது ஏதாவது நடக்குமான்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா எதுவும் நடக்காம போனதுனால என்னோட சேர்ந்து விவேக் அண்ணாவும் இப்ப கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான். இந்த விஷயத்த பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத சஞ்சனா. ஏன் கண் முன்னாடியே உன்னோட வாழ்க்கை நாசமாக நான் விட மாட்டேன். உனக்கு பிடிக்காத அந்த புதக்குழிக்குள்ள நான் உன்னை போக விட மாட்டேன். என்ன நம்பு. மனிஷா, ஆமா ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மித்ராவை முழுசா உன் பக்கம் திருப்பினியா இல்லையா? மித்ராவை உன் பின்னாடியே சுத்த வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியா இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் மாறுற மாதிரியான ஆளா இருந்தா அவன் எப்படி மித்திரவாக முடியும் ஆண்டி? என்ன சொல்ற நீ? ஒருவேளை அவனே மாறணும்னு நினைச்சாலும் சிவ பூஜையில கரடி மாதிரி இந்த பாகலட்சுமி கூடவே இருந்தாலே. இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு லக்ஷ்மி தடங்கலா இருக்கானா, அங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த பாகலட்சுமி எனக்கு தடையா இருக்கா. அந்த பொண்ணு ஏன் அப்படியெல்லாம் பண்றா? தெரியல ஆண்டி. அவ தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா, எதிர்பாராம பண்றாளா இல்ல எல்லாத்தையும் எதிர்பார்த்துதான் பண்றாளான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அப்படியே லக்ஷ்மி மாதிரி மித்ரா விஷயத்துல எல்லா விதத்திலயும் எனக்கு தடையாவே இருந்துட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறீங்க ஆண்டி? நீ சொல்றத பார்த்தா அந்த பாக்யலட்சுமி மேல எனக்கு நிறைய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் ஆண்டி? அந்த பாக்யலட்சுமி யாரு? திடீர்னு உங்க 2 பேர் கூட அந்த பாக்யலட்சுமியும் ஃபாரினுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? சரி வந்துட்டா. ஆனா அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவதான் இந்த வீட்டு மருமக மாதிரி நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்ம பிசினஸ பத்தியும் அவ்ளோ டீடைல்டா எப்படி சொன்னா? ஜெயதேவ் அங்கிள் தான் சொன்னாருன்னு சொன்னால ஆண்டி. நோ 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 நோ. மாமா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சான்ஸே இல்ல.